ஹாய் ஹலோ டேஸீஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முதல் நீ முடிவினைக்கான கண்டென்ட். நம்ம லாஸ்ட்டாக இதோட முடிச்சிருந்தோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு மாதிரி அந்த டிப்ரெஷன் அந்த ஸ்டேட்டோட உச்சத்துக்கே நீங்கள் போயிருந்துருப்பீங்க. சரி, அது வந்துட்டு அர்ஜுன் வந்துட்டு ஒரு மாதிரி கண்டுபிடிச்சிட்டு ஜங்குக்கிட்ட போய் சொல்லும்போது ஜங்குக்கு வந்துட்டு ஓகே நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்துருப்பாரு. பட் அவருக்குமே வந்துட்டு நீங்கள் ஒரு மாதிரி அவர் என்ன நினச்சிட்டாருன்னா ஹோம் சிக்கில் இருக்கும் போல் அந்த பொண்ணு வீட்டை விட்டு வந்திருக்கு அப்படின்றனால அவர் கொஞ்சம் சமாதானப்படுத்த ட்ரை பண்ணும்போது பட் நீங்கள் எதுவுமே பெருசாக கண்டுக்க மாட்டீங்க. ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி தான் சுற்றிட்டு இருப்பீங்க. ஸோ அதோடு நம்ம முடிச்சிருந்தோம். இப்போ அதுலேருந்து நம்ம கண்டினியூ பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு 2 டேஸ் அப்படியே தான் போயிருந்துருக்கும். நீங்கள் தியேட்டருக்கு போயிட்டு ஒரு 2 டேஸ் வந்துட்டு ஜங்க் நோட்டீஸ் பண்ணியிருப்பார். பட் நீங்கள் வந்துட்டு ஒரு மாதிரியே இருக்கிறத பார்த்துட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு அவளே சரியாயிருவா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கண்டுக்கல. அதுக்கப்புறம் பெருசாக சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்படி இருக்கும்போது வந்துட்டு இப்படி உங்கள் அத்தை வந்துட்டு சொல்கிறாங்க, அதாவது நீங்கள் காலைல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது வந்துட்டு இங்கே பாருங்கள் இப்படி அவங்க இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு தூரத்து சொந்த ஒருத்தவங்க ஒரு முறையை சொல்கிறாங்க. அப்படி அந்த சித்தி இருக்காங்கன்னொடனே எல்லோரும் ஆமாம் இருக்காங்கன்னொடனே அவங்க வீட்டில் ஒரு கல்யாணம் அப்படின்னோடனே சரி அப்படின்னோடனே அப்போ என்ன சரின்றீங்க எல்லோரும் போகிறோம் அப்படின்னோடனே எல்லாருக்கும் வேலை இருக்குது நாங்களாம் வரல அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட தங்கச்சி சொன்னோடனே இங்கே பாரு நான் வந்துட்டு உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்கல, உங்ககிட்ட ஆர்டர் போட்டு சொல்கிறேன் எல்லோரும் வரோம் அப்படின்ட்டு அவங்கக்கிட்ட சொல்லியிருக்கேன். ஸோ எல்லோரும் போகிறோம் அப்படின்னோடனே அம்மா எனக்கு படிக்கிறது இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ஜங்குக்கோட தம்பி தங்கச்சி சொன்னோடனே அதெல்லாம் இல்லை அப்படியே என்னமோ படித்து கிழிக்கிற மாதிரி ஒரு நாள் வந்துட்டு உங்களுக்கு வரனால ஒன்றும் குறைய போகிறதில்ல அப்படின்னு ஜங்குக்கு அப்படி எல்லாரும் பார்க்குறாங்க. அம்மா எனக்கெல்லாம் வேலை வந்துட்டு தலைக்கு மேலே இருக்குது, சும்மா இது பண்ணிகிட்ருக்காதீங்கன்னே இங்கே பாருங்கள் நான் இப்பயும் சொல்கிறேன் உங்ககிட்ட நான் வந்துட்டு பெர்மிஷன் கேட்கல, ஆர்டர் போடுறேன் எல்லோரும் வரணும் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி உங்களை பார்த்துட்டே சொல்கிறாங்களா நீங்கள் வந்துட்டு பார்க்குறீங்க. அப்படி நீங்கள் பார்க்குறீங்க எல்லோரும் வந்துட்டு இப்போ நீங்கள் உங்கள் அத்தையும் நீங்களும் ஐ கான்டாக்ட் இருக்கிறத எல்லோரும் பார்க்குறாங்களா. உடனே வந்துட்டு நீங்கள் அப்படி பார்த்துட்டு என்ன தப்புனோடனே இல்லை அந்த கல்யாணத்துக்கு போகணும்ல எல்லாத்தையும் ரெடி பண்ணிடுறேன் அப்படின்னோடனே சரிங்க எல்லாத்தையும் ரெடி பண்ணிடுறேன் என்னென்ன பண்ணணும் தன்னோடனே இல்லை அப்படி ஒவ்வொன்றா வந்துட்டு ஒரு சில விஷயம் பண்ணணும், உங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீங்களும் சரிங்க சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சொல்லிகிட்டே இருக்கீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்கவுங்க கிளம்பிட்டாங்க. அப்புறம் வந்துட்டு இது நடந்து இன்னும் 2 டேஸ் கழித்து வந்துட்டு அந்த கல்யாணம் அந்த சொன்ன கல்யாணம் வந்துடும். ஸோ எல்லாருமே வந்துட்டு அப்படியே கிளம்புறாங்க. ஜங்குக்கு வந்துட்டு பார்க்குறாரு, நீங்கள் வந்துட்டு எல்லாருக்கும் காலைல டீ போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்துட்டு இப்படி கடைசி அறக்க பறக்க வந்து கிளம்பிட்டுருப்பீங்க. ஜங்குக்கு பார்க்குறாரு, என்ன அந்த பொண்ணுக்கு இப்போயும் வந்து சாப்பிட்றா, அங்கே போய் சாப்பிட வேண்டியதானே அப்படின்ட்டு யோசித்தாலும் சரி எதுவுமே கேட்டுக்கல. அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே அறக்க பறக்க இருக்கிறதெல்லாம் அப்படியே போட்டு வந்துட்டு நீங்கள் வாட்டுக்கு அப்படியே கடைசியாக வந்துட்டு கிளம்புறீங்க. அதாவது எல்லோரும் கிளம்பி கீழே இறங்கி வந்துட்டாங்க. பார்த்தா நீங்கள் அதுக்கப்புறம் இன்னும் வராமல் இருக்கீங்களா. உடனே வந்துட்டு உங்கள் அத்தை கீழேருந்து கத்துறாங்க, ஒய்யன் எவ்வளோ நேரம் சும்மா என்ன அங்கே என்ன அழைச்சிட்டு இருக்க, வேகமாக கீழே கிளம்பி வா, உனக்காண்டி நீங்கள் எல்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்க முடியுமா, அங்கே முகூர்த்தம் வேறு போயிட்டுருக்கு, சும்மா என்ன அங்கன்னா அப்படி என்ன சிங்காரிச்சிட்ருக்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் பார்க்குறீங்க, இல்லை தந்தை வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அப்படியே எடுத்துகிட்டு வரீங்க. சில வலையெல்லாம் கையில் எப்படி பிடிச்சிட்டே வரீங்களா, மொபைலு கொஞ்சம் வலையெல்லாம் அப்படியே கையில் எடுத்துகிட்டு வரீங்களா. அவங்க பார்க்குறாங்க, இவ்வளோ நேரம்மா அப்படின்னு இன்னும் ஒன்றும் கிளம்பல, என்ன பிள்ளைய வச்சை அப்படின்னு சொல்லிட்டு உனக்காண்டி எல்லோரும் வெயிட் பண்ண முடியுமா, எங்களுக்கெல்லாம் வேறு வேலை இல்லையா அப்படி இப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க. இந்த அர்ஜுன் வந்துட்டு பாட்டு அம்மா ஒரு நிமிஷம் ஃபைன் ஒரு நிமிஷம் கூல் அப்படின்னு என்னடா கூல் அப்படின்ட்டு இருக்கவங்க, இல்லைம்மா இதில் என்ன விஷயம் இருக்குது, நம்மளாக வந்துட்டு விசேஷம் விட்டாளுங்க, நம்ம சொந்தம் தானே, நம்ம எப்போ போனால் என்னன்னு அப்படிலாம் இல்லை, சொந்தமாக இருந்தால் என்ன நம்ம போகணும், அதெல்லாம் நேரத்துக்கு போனால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னோடனே சரி ஃபைன் விடுமா போகிறதுல என்ன இருக்குது, ஒரு 5 நிமிஷம் நிற்கிறதுல ஒன்றும் ஆக போகிறதில்லனே, நீ உன் வாயை மூடு, நீ வாடகை வாய் இருந்தால் பேசிட்டே இருப்ப அப்படின்னு பேசி முடிச்சதுக்கப்புறம் சரி வாங்க எல்லாம் லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டே இருக்காங்க. பார்த்தா காரில் வந்துட்டு ஏறும்போது அது 5 பேர் உட்காராங்களா அந்த மாதிரி ஒரு காரு. அப்போது என்ன சொல்கிறாங்க, ஜங்கோட அம்மா வந்துட்டு என்னங்க நீங்கள் கார் ஓட்டுங்கன்னே ஜங்குக்கு பார்க்குறாரு, நான் ஓட்டுறேன் மாறோடனே இல்லை அவர் ஓட்டட்டும் அப்படின்னு சொன்னோடனே
ஆ சரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தா ஜங்குக்கோட தங்கச்சி வந்துட்டு இப்போ அவர் ஓட்டுனாருன்னா, பின்னாடி இவளோட அதாவது ஒயனோட உட்கார்ற மாரி இருக்கும் அப்படி சொல்லிட்டு, நான் முன்னாடி உட்கார்றேன்னோனே, எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கேட்டோனே, இல்லை நான் முன்னாடி உட்கார்றேன் சும்மா தான் அப்படி சொல்லிட்டு, அந்த பொண்ணு டக்குன்னு பேசுகிறதெல்லாம் கேட்கவே இல்லை. அவ பாட்டுக்கு போய் முன்னாடி உட்காந்துட்டேன். இப்போ பார்த்தா நீங்கள் ஜங்குக்கு உங்கள் மாமியார் 3 பேர் இருக்கிற மாரி இருக்குது. 3 பேர் இருக்கிற மாரி இருந்தோடனே வந்துட்டு இப்போ ஐயோ அப்படி சொல்லிட்டு சரி நான் உள்ளே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஏற போகிறீங்க. ஏறி நீங்கள் இந்த சைடு அதாவது ஒரு சைடு கதவுல உட்காந்துக்கிட்டீங்க. ஜங்குக்கு வந்துட்டு அந்த சைடு கதவுல வந்து ஏற வராரா, உடனே வந்துட்டு இரு அப்படின்னு சொல்லிட்டு அதாவது அவங்க ஏற வர்றதுக்கு ஜங்குக்குள்ளே வர்றதுக்குள்ளேயும் ஜங்குக்கை தள்ளிட்டு ஜங்குக்கோட அம்மா வேகமாக வந்துட்டு உள்ளே வந்து உட்காந்துட்டாங்க. நீங்கள் பார்க்குறீங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து உட்காந்துட்டாங்கன்ட்டு நல்லா கொஞ்சம் தள்ளி உட்காந்துட்டு நீங்கள் கதவை ஓட்டி உட்காந்துருக்கீங்க. ஜங்கு கெட்டி பார்க்குறது எதுக்கு இந்த அவசரம் அப்படின்னோடனே, வேகமாக வாட லேட் ஆகிட்டுருக்கு, எவ்வளோ நேரம் ஆடி அசைஞ்சு வந்துட்டுருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் ஜங்குக்கு ஒரு லைட்டாக ஒரு திட்டுட்டு அப்போ ஜங்குக்கோட அதாவது ஏறி உட்காந்துட்டாங்க. ஜங்குக்கு அதுக்கப்புறம் உட்காராரு. எல்லோரும் வந்துட்டு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட அப்பா கிட்டே போங்க போங்க வேகமா லேட் ஆகிடுச்சு அப்படின்னே, அம்மா லேட் ஆகிடுச்சுன்னு சும்மா சும்மா சொல்லாதம்மா, நம்ம ஒன்றும் அங்கே மெயின் ஆளுங்க கிடையாது, நம்ம சைடில் தான் போய் நிற்க போகிறோம் அப்படின்னோடனே, நீங்கள் வாயை முடிஞ்சவங்களுக்கு அப்படின்னோடனே சரி என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த சைடு திரும்பிட்டு அவர் வாட்டுக்கு ஃபோனில் உட்காந்துட்டு ஏதோ பார்த்துட்டே வந்துட்டுருக்காரு. இந்த சைடு நீங்கள் அப்படியே வந்துட்டு ஜன்னலில் வேடிக்கை பார்த்துட்டே வரீங்க. ஒவ்வொரு ஆள் ஒவ்வொன்று பார்த்துட்டே வராங்க. இந்த சைடு அர்ஜுன் வந்துட்டு தனியாக பைக்கில் வராரு. பைக்கில் வந்ததுக்கப்புறம் வந்துட்டு ஒரு வழியாக அந்த மண்டபத்துக்கு போய் பார்த்தா இப்போ தான் கல்யாணம் வந்துட்டு அந்த ப்ராசஸ்லாம் போயிட்டுருக்கு. நீங்கள் அப்படியே உள்ளே போகிறீங்க. உடனே அங்கே இருக்கவங்களாம் வாங்க வாங்க நான் வந்துட்டீங்க நீங்கள் தான் ஃபஸ்ட்டு வந்திருக்கீங்க, இன்னும் நம்ம சொந்தக்காரங்கள பாதி பேர் வரலனோடனே மொத்த குடும்பமும் அப்படியே வந்துட்டு ஜங்கோட அம்மா பார்க்குதா. உடனே வந்துட்டு அவங்க அப்படியே எல்லோரும் அவங்க பார்க்குறத பார்த்துட்டு இப்படி சிரிச்சுட்டே சமாளிச்சுட்டு இப்படி வேகமாக நடந்துட்டுருக்காங்களா. உடனே வந்துட்டு அர்ஜுன் வந்துட்டு எல்லோரையும் தள்ளி விட்டு, ஏம்மா இன்னும் யாருமே வரல, எதுக்குமா வெளில அப்படியே கூட்டம் வந்தா அப்படின்னோடனே, அதெல்லாம் கிடையாது, இப்போ பாரு அவங்க எப்படி எவ்வளோ சந்தோஷமாக சொன்னாங்க, நீங்கள் தான் ஃபஸ்ட்டு வந்தீங்கன்னொடனே, நீ வந்துட்டு அல்ப பேர் வாங்குறதுக்காண்டி எங்களெல்லாம் இப்படி அறக்க பறக்க கூட்டு வந்தியாக்கணுன்னே, அர்ஜுன் ஓவராக வாய் பேசுகிறேன்னா வாயில் கம்பியை வச்சு இழுத்து விட்டுரு, சூடு இழுத்து விட்டுருனோடனே, ஏதாவது சொன்னால் இப்படி சொல்லி இது பண்ணி விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அந்த சைடு மூஞ்சி தூக்கி வச்சுட்டு போகிறாரு. ஜங்குக்குமே அதே தான், எதுக்கு இதெல்லாம் ஒரு விஷயமா, இந்த அல்ப பேருக்காண்டியே எங்களை இப்படி அறக்க பறக்க கூட்டு வந்துன்ட்டு அவர் வந்துட்டு சொல்லவா முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அமைதியாட்டார். அப்படியே வந்துட்டு எல்லோரும் ஒரு ஓரமாக போய் உட்காந்துட்டாங்க. அப்படி எல்லோரும் அது நம்ம என்ன பண்ணுவோம், எல்லாம் உட்காந்து மொபைல் தான் நோண்டுவோம். அதே மாதிரி எல்லாருமே மொபைல் தான் பார்த்துட்ருக்காங்க. இன்க்ளூடிங் ஜங்குக்கோட அம்மா முதற்கொண்டு மொபைல் தான் பார்த்துட்ருக்காங்க. அப்புறம் எதுக்கு கூட்டு வந்து அப்படின்ற மாதிரி அர்ஜுன் பார்த்தாலும் கேட்டால் சூடு இழுத்து விட்டுருன்றாங்க. அதனால வந்துட்டு அவரும் வாயை மூடிட்டு அவங்க அம்மாவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் மொபைல் நோண்ட ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறம் வந்துட்டு கல்யாணம் முடிஞ்சிருச்சு. கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்துட்டு எல்லோரும் சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் எழுந்திரிச்சு சாப்பிட போகிறீங்க. சாப்பிட்டு முடிச்சு வந்துட்டு திரும்ப எல்லாம் வந்து உட்காருவாங்களே, உடனே வந்துட்டு ஜங்குக்கு வந்துட்டு கிளம்பலாமா அப்படின்னே, ஜங்குக்கு இப்போ தான் வந்திருக்கோம், சொந்தக்காரங்கள்ட்டலாம் பேசணுன்னே, அம்மா இதெல்லாம் தட்ஸ் நாட் இம்பார்ட்டன்ட் திங், வாங்க கிளம்பலாம் அப்படின்னோடனே, ஜங்கு விசேஷ வீடாக இருக்குன்னு பார்க்குறேன், ஏதாவது சொல்லிடப்போகிறேன், அமைதியாக இருக்கு, நான் சொல்கிறது கேளு அப்படின்னோடனே, ஓ காட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அமைதியாகவே உட்காந்துருக்காரு. அதுக்கப்புறம் சொந்தக்காரங்களாம் வந்து பேசிகிட்ருக்காங்க, என்ன எப்படி இருக்கீங்க அன்னைக்கு பார்த்தது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த யாருன்னா அன்னைக்கு ஒரு நாள் வந்திருப்பாங்களே அவங்க ஜங்கோட அந்த கிளாசிஸ்ட்டு ரிலேஷன்ஸ் அந்த மாதிரி அவங்க வந்துட்டு வந்திருப்பாங்களா, அவங்கள பார்த்தோன்னே அப்படியே ஒரு மாதிரி நீங்கள் அப்படியே ஐயோ இவங்களாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்த்துட்டு எதுவும் பெருசாக கண்டுக்கல. ஆமாம் ஆமாம் அப்படி சொல்லிட்டு எல்லோரும் சிரிச்சுட்டு இருக்காங்க. அப்போ வந்து அந்த நல்லா பேசுகிற ஆண்டி, என்ன எப்படி இருக்க அப்படின்னோடனே, நல்லா இருக்கேன் ஆண்டி அப்படின்னோடனே, ஐ மீன் நல்லா இருக்காது அப்படின்ட்டு எதாவது சொல்கிறீங்களா. அதுக்கப்புறம் சரி அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்காங்க. சரி என்ன அன்றைக்கி வெளியே கூப்பிட்டு போனியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அத்தா தான் கேட்குறாங்க. உடனே வந்துட்டு ஜங்கு பார்த்துட்டு அதெல்லாம் கூப்பிட்டு போனேன் அப்படின்னே, எங்கே கூப்பிட்டு போனேன் அப்படின்னே, இப்படி கோயிலுக்கு போயிட்டு தேட்டருக்கு போயிட்டு அதுக்கப்புறம் ஹோட்டல் போனோம் அப்படின்னே, பரவாயில்லையே ஜங்குக்கு வந்துட்டு சொல் பேச்செல்லாம் கேட்குறேன், நான் சொன்னேன்ற ஒத்த வார்த்தைக்காக நான் கூப்பிட்டு போனேன் அப்படின்னே,
அத்தை அப்படி சொல்லிட்டு அவர் அப்படியே விமர்சித்து சமாளிக்கிறாரா. இந்த சைடு வந்துட்டு ஜங்குக்கு அம்மாவுக்கு அப்படியே எள்ளும் கொள்ளும் வெடிக்குது. அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. ஆனால் எதுவுமே சொல்லிக்கல. அதுக்கப்புறம் வந்துட்டு பேசிட்டே இருக்கும்போது வந்துட்டு ஒவ்வொன்றா நிறைய டாபிக் பேசுகிறாங்க. சில டாப்பிக்லாம் வந்துட்டு சரி நல்லா இருக்கே ஒயன் சேலைலாம் நல்லா இருக்குது எப்போ எடுத்தது அப்படின்னே இப்படி கல்யாணத்தப்போ எடுத்தது அப்படின்னே ஓ அப்படியே அப்போ எங்கள் வீட்டு சைட்லேருந்து தான் சேலை எடுத்து கொடுத்தாங்களா அப்படின்னே அப்படியே பார்க்குறீங்க ஆமாம் அப்படின்னு அதான் நான் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும்போதே தெரிஞ்சிச்சு அப்படின்னோடனே எல்லாருமே பார்க்குறாங்க. லைக் அர்ஜுன் பார்க்குறான், ஜங்குக் பார்க்குறான், ஆரா கூட பார்க்குறேன். என்னடா இது அப்படின்ட்டு ஆரா வந்துட்டு பார்த்துட்டு எதுவும் பெருசாக கணக்கலாம். ஆனால் ஜங்குக்கும் அர்ஜுனுக்கும் மாதிரி கோவம் வந்துருச்சு. என்னடா இவங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு காசை பற்றி தான் பேசுகிறாங்கன்ட்டு தெரியுது 2 பேருக்குமே. உண்மையை குத்தி காட்டுறாங்கன்னு தெரிஞ்சு சரி நீங்கள் ஏதாவது சொல்லுவீங்கன்னு பார்த்தா அப்படியே வந்துட்டு நீங்கள் சிரிச்சுட்டு அப்படியே சமாளிக்கிறீங்களா. 2 பேருக்கு இன்னும் கோவம். என்னடா இந்த பொண்ணு எது சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது வந்துட்டு அர்ஜுன் எதோ சொல்ல வர மாதிரி இருக்கும்போது வந்துட்டு அப்படியே வந்துட்டு சொல்ல வரும்போது லைட்டாக அவங்க அம்மாவை திரும்பி பார்த்தா அவங்க அம்மாவுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு. அப்படியே கண்ணிலே வந்துட்டு மிரட்டுறாங்க. நீ வார்த்தையை விட்டால் கொன்றுவேன்ற மாதிரி அப்படி கண்ணை உருட்டி காட்டுறாங்களா. ஜங்குக்கு பார்க்குறாரு. என்ன அவன் சொல்ல வர்றதுக்கு இவங்க தடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது இங்கே அர்ஜுன் வந்து வாயை மூடிக்கிட்டான். ஏன்னா அந்த அம்மா கிட்ட யார் திட்டு வாங்குறது, கம்பியில் சூடு வாங்குறது யார் அப்படின்னு சொல்லிட்டு வாயை மூடிக்கிட்டான். ஆனால் வந்துட்டு ஜங்குக்கு அப்படி விடல. அதனால என்ன இருக்குது நாங்கள் இப்போ எங்கள் வீட்டுக்கு தான் என் பொண்டாட்டிக்கு நாங்கள் எங்கள் வீட்டாளுங்க எடுத்து கொடுக்காம வேறு யார் எடுத்து கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொன்னோடனே அதாவது அங்கே உட்காந்துருந்த எல்லா ரிலேஷன்ஸுக்கும் ஷாக்கு. ஏன்னா ஜங்குக்கு இப்படி பேசுகிறாலாம் கிடையாதா. ஒரு மாதிரி உங்களுக்காண்டி ஸ்டாண்ட் எடுத்தானோன்னு இப்போ உங்களுக்கே ஷாக். அப்படியே நீங்கள் பார்க்குறீங்க யாரா அந்த மனுஷன், நம்மக்கிட்ட மூஞ்சி கூட கொடுத்து பேசாத ஆள் இவர் நம்மளுக்கு ஸ்டாண்ட் எடுக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. சரி ஒரு வேளை வந்துட்டு வீட்டோட பேர் அசிங்கப்பட்டுன்றதுக்காண்டி ஸ்டாண்ட் எடுக்கிறாரு போல் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. உடனே வந்துட்டு இப்படி ஜங்குக்கு சொன்னதுக்கப்புறம் அவங்க அம்மா எப்படி விட்டு கொடுக்க முடியும். ஆமாம் நாங்கள் எங்கள் வீட்டு மருமகளுக்கு எடுத்து கொடுக்காம வேறு யார் எடுத்து கொடுக்க போகிறா அப்படின்னு சொன்னோடனே நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. இதுக்கு தான் அவர் சப்போர்ட் பண்ணியிருந்திருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டு பேர் கெட்டு போயிடக்கூடாதுன்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அமைதியாகவே உட்காந்துருக்கீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இப்படி பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் எப்படி பேச முடியும். இப்படி ஒரு வார்த்தை வந்ததுக்கப்புறம் அதனால எல்லோரும் அமைதியாக கப்பு சிப்புன்னு அமைதியாகிட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் நல்லா ஜாலியாக பேசிட்டு சரி கிளம்பலாம் நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கப்புறம் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஆளாக வந்துட்டு அப்படியே ஒவ்வொரு எந்திரிச்சு போயிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஃபேமிலியும் வந்துட்டு எந்திரிச்சு அப்படியே வந்துட்டு நீங்கள் போயிட்டே இருக்கீங்க. போயிட்டு இருக்கும்போது வந்துட்டு இப்படி காலையில் வந்த மாதிரியே தான் வந்துட்டு ஜங்குக்கோட அப்பா, ஜங்குக்கோட தங்கச்சி இந்த சைடு வந்துட்டு ஜங்குக்கு வந்து உட்காந்துட்டாரு. இந்த சைடு பார்த்தா இவங்க உட்காந்துட்டு ஒயன் அப்படின்னோடனே என்னத்த அப்படின்னோடனே நீ வந்துட்டு வண்டியில் வாம்மா நான் காரில் உட்கார்றேன். காலையிலே ஒரு மாதிரி அப்படி கஷ்டமாக அப்படி இடிச்சுக்கிட்டு போன மாதிரி இருந்துச்சு. நீ வந்துட்டு அர்ஜுனோட வண்டியில் வா அப்படின்னோடனே நீங்கள் அப்படி பார்க்குறீங்க. அர்ஜுனை பார்க்குறீங்க, ஜங்குக்கை பார்க்குறீங்க, அப்படியே உங்கள் அத்தையை பார்க்குறீங்க. சரித்த அப்படின்னு சொன்னோன்னே வேறு என்ன சொல்ல முடியும் அவங்க சொன்னதுக்கப்புறம் அப்படின்ட்டு சரித்த அப்படின்ட்டு சொல்லிவிட்டு நீங்கள் அர்ஜுன் சைட் பார்க்குறீங்க. அர்ஜுன் வந்துட்டு பார்க்குறேன் என்ன இது அப்படின்ட்டு சரி அர்ஜுனுக்கு பெருசாக அதில் பிரச்சனை இல்லை. ஸோ வாங்க அண்ணி அப்படின்னோடனே ஜங்குக்கு எப்படி எட்டி பார்க்குறேன். அப்படி ஒயன் வந்துட்டு அர்ஜுனோட வண்டியில் ஏற போகிறத பார்த்துட்டு ஜங்கு எட்டி பார்த்துட்டு சரி என்னாச்சுமா அப்படின்ட்டு அதுக்கப்புறம் அங்கே பார்த்துட்டு இங்கே ஜங்குக்கோட அம்மாட்ட சொன்னோன்னே ஒன்றும் இல்லைப்பா காலையிலே ஒரு மாதிரி மூச்சு அடைக்கிற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப அப்படி கசகசன்னு உட்காந்துருந்தோம்னே அதாம்மா நான் வண்டி ஓட்டுறேன்னு சொன்னேன். வண்டி ஓட்டுறேன்னு சொல்லியிருந்தா நீங்கள் முன்னாடி உட்காந்துருந்துருப்பீங்களா ஏதாவது நடந்திருக்கும் அப்படின்னோடனே இல்லைப்பா அதனால் என்ன இருக்குது இப்போ என்ன எங்கூட உட்கார மாட்டியா நீ எங்கூடலாம் உட்கார மாட்டியா அப்போ நீ அப்படின்னோடனே அப்படிலாம் இல்லைம்மா அப்படின்னே கல்யாணம் ஆகிடுச்சுன்னே இப்போ எங்கூட உட்கார மாட்டோன்னு அம்மா அப்படிலாம் சொல்லலைம்மா சும்மா சொன்னேம்மா அப்படின்ட்டு அவர் உங்களுக்கு நல்லதுக்காண்டி தானே சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொன்னேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அமைதியாக உட்காந்துருக்காங்க. அதுக்கப்புறம் கார் வந்துட்டு இப்படி போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்பா கேட்டோன்னே போகலாம் அப்படின்னு சொன்னோடனே எல்லோரும் வந்துட்டு காரில் போயிட்டுருக்காங்க. இந்த சைடு ஜங்குக்கு வந்துட்டு லைட்டாக ஒரு தடவை திரும்பி பார்க்குறாரு. இது ஜங்குக்கு அம்மா பார்க்குறாங்க. என்ன
அது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் எதுவும் பெருசாக கண்டுக்கல. அதுக்கப்புறம் இந்த சைடு வந்துட்டு இவங்க காரில் போயிட்டே இருக்காங்க. பின்னாடி வந்துட்டு இவங்க 2 பேரும் பைக்கில் வந்துகிட்டே இருக்காங்க. பைக்கில் வந்துகிட்டே இருக்கும்போது வந்துட்டு ஒரு வழியாக வந்துட்டு இவங்க 2 பேரும் வந்து வீடு வந்து சேர்ந்துட்டாங்க. வீடு வந்து சேர்ந்ததுக்கப்புறம் வந்துட்டு பார்க்குறாங்க, அவங்க வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. 1/2 hour ஆகுது, 1 hour ஆகுது. அவங்க வந்த பாடே இல்லை. எல்லாருக்கும் ஒரு மாதிரி இருக்குது. என்னடா இவங்க வரலை அப்படி சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கும்போது, என்ன வரல வரல அப்படி சொல்லிட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அப்படி ஜங்குக்கு தான் ஃபோன் பண்ணுறேன். அர்ஜுன் எங்கே இருக்கா அப்படின்ட்டு கேட்கலான்ட்டு ஃபோன் பண்ணணுன்னு பார்த்தா அர்ஜுன் ஃபோன் எடுக்கல. என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒய்யனுக்கு ஃபோன் பண்ணி பார்த்தா ஒய்யன் ஃபோன் வந்துட்டு இங்கே இங்கே இருக்கும். அதாவது காருக்குள்ளே இருக்கும். ஃபஸ்ட்டு ஜங்குக்கு ஏற வரும்போதே வந்துட்டு இவங்களும் உள்ளே வரலாம், ஒய்யன் உள்ளே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைட்லேருந்து கதவை திறந்துருப்பாங்க. அப்போ வந்துட்டு பேக் அப்படியே வச்சுட்டு தான் வந்துட்டு கதவை திறந்துருப்பாங்க. ஆனால் வந்துட்டு இப்படி அவங்க அத்தை சொன்னோடனே வந்துட்டு அப்படியே வெளியே வந்திருப்பாங்க. பேக் எடுக்காமல் வந்திருப்பாங்க. ஸோ பேக்கில் தான் ஃபோன் இருக்குமா, இன்னும் ஃபோன் இவங்க எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே இருக்கும்போது சரி என்னாச்சோ என்ன இன்னும் வரலையே, இவ்வளோ நேரம் ஆகாதே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 1.5 மணி நேரம் கழித்து வந்துட்டு இப்படி 2 பேரும் வண்டியில் வந்து இறங்குறீங்க. ஜங்குக்கோட அம்மாவுக்குன்னா கோவம், எங்கே போயிருந்தேன் இவ்வளோ நேரம், எங்கே வந்து போய் ஊர் சுற்றிட்டு வரீங்க அப்படி இப்படின்னோடனே நீங்கள் பார்க்குறீங்க அப்படியே வந்துட்டு அதெல்லாம் இல்லை அப்படின்னோடனே அப்புறம் என்ன எங்கே ஊர் சுற்றிட்டு வரீங்க, எப்போ அந்த 1.5 மணி நேரம் ஆச்சு நீங்கள் போயிட்டு வர்றதுக்கு இவ்வளோ நேரமானோடனே, அம்மா அவ்வளோலாம் இல்லைம்மா, எங்கே நாங்கள் ஊர் சுற்றிட்டு வருவோம் அப்படின்னோடனே, அப்புறம் என்னடா இவ்வளோ நேரம் எங்கே போயிட்டு இருந்தீங்கன்னே, அம்மா நீ ஒன்றும் கத்துற அளவுக்குலாம் அவ்வளோ பெரிய சீன் கிடையாது, வந்துகிட்டு இருந்தோம், வர வழியில் வந்துட்டு வண்டி பஞ்சர் ஆகிடுச்சு, அப்படியே உருட்டிகிட்டே போயிட்டு மெக்கானிக் ஷெட்டில் வண்டி ரிப்பேர் பார்த்துட்டு வர எங்களுக்கு இவ்வளோ நேரம் ஆச்சு, அவ்வளோதான். அங்கே போய் பார்க்கும்போது வண்டிக்கு டயர் இல்லை, ஸோ அவங்க வந்து மாற்றிட்டு வரதுக்கு லேட் ஆகிடுச்சோடனே எங்களை கூப்பிட்ருக்க வேண்டியதுனோடனே என் ஃபோனில் வந்துட்டு சார்ஜ் இல்லை, அதனால தான் அப்படின்னோடனே அப்போது ஃபோன் எங்கன்னொடனே அது இல்லை அது என் ஃபோன் வந்துட்டு காரில் வச்சுட்டேன் அப்படின்னோடனே, காரில் இதுக்கு வச்சுட்டு நீ எங்கே போன அப்படின்னோடனே, இல்லை நீங்கள் கசகசன்னு இருக்குன்னு சொன்னோடனே, அதாவது உட்கார நீ அந்த வண்டியில் வா அப்படின்னு சொன்னோடனே நான் அப்படியே காரில் வச்சுட்டு அப்படியே வந்துட்டேன் அப்படின்னோடனே, என்ன இது ஒரு பொறுப்பு வேணாம்மா, கல்யாணம் ஆகிட்டுலாம் வந்துட்டு எவ்வளோ பெரிய பொண்ணாக இருக்கல, இந்த பொறுப்போடு இருக்க வேணாம், போகிறப்ப ஃபோன் எடுத்துகிட்டு போகணுன்ற அறிவு வேணாம்மா அப்படி இப்படின்னு ஆச்சு பூச்சுன்னு திட்டிகிட்டே இருக்காங்களா. நீங்கள் பார்க்குறீங்க, ஜங்கு பார்க்குறீங்க, எல்லோரும் பார்க்குறாங்க, இந்த விஷயத்துக்கு எதுக்கு திட்டுறாங்க அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு சாரி இனிமேல் இதாக நடந்துக்கிறேன், பொறுப்பாக நடந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாட்டுக்கு அப்படியே போகிறீங்க. ஆனால் இப்போ வந்துட்டு ஜங்குக்கு உங்கள் ஃபேஸை பார்க்குறாரு, லைக் ஒரு மாதிரி ரொம்ப க்ளோவாக இல்லைனாலும் ஒரு மாதிரி க்ளோவாக இருக்குது. என்ன அது க்ளோவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி ஒரு வேளை இந்த ஃபங்க்ஷன்ஸ்க்கெலாம் போயிட்டு வந்தனால கொஞ்சம் சந்தோஷமாக இருக்காளோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினச்சி விட்டுட்டாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு அம்மா இவ்வளோலாம் சீனில் கத்தாத, நாங்கள் வந்துட்டோம்ல அப்படின்னு சொல்லிட்டு சரி தள்ளு, வெயிலில் போய் அழைச்சின்னு வந்துருக்கோம், எங்களுக்கு தான் எங்கள் வழி வந்தது தெரியும், நடந்தே நாங்கள் வேறு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாட்டுக்கு ஜங்குக்கு அர்ஜுன் வந்துட்டு அவர் ரூம் போயிட்டாரு. இந்த சைடு வந்துட்டு எல்லோரும் அப்படியே அவங்க ரூம் கலைஞ்சி போகிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஜங்குக்கும் சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இந்த சைடு அர்ஜுனோட அம்மா வந்துட்டு அப்படியே ஹால்லே உட்காந்துருக்காங்க. அப்புறம் உட்காந்துருக்கும்போது வந்துட்டு இந்த சைடு ஜங்குக்கு பார்த்தா ஜங்குக்கு வந்துட்டு பார்க்குறாரு, நீங்கள் வேகமாக பாத்ரூம் போயிருப்பீங்க, ட்ரெஸ் மாற்றிட்டு வந்துட்டு நார்மல் சாரியை வந்து கட்டிட்டு வந்துட்டு அப்படியே வந்துட்டு பெட்டில் உட்காடுறீங்க. பெட்டில் உட்காந்தும்போது ஜங்குக்கு வந்துட்டு பார்க்குறேன், என்னாச்சு அப்படின்ட்டு கேட்கும்போது, இல்லைங்க இப்படி வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு, ஸோ அதான் வர்றதுக்கு லேட் ஆகிடுச்சு அப்படின்னோடனே, ஓ சரி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மேலே என்ன பேசுறதுன்னு தெரில. அப்புறம் அவர் வந்துட்டு ரூம் போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு பாத்ரூம் போய்ட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு 2 பேரும் உட்காந்துருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, அப்படியே வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறதுனே தெரில, அதாவது ஆக்வர்டாக இருக்குது. இப்போ சும்மா உட்கார முடியாது இவர் முன்னாடி. அப்புறம் வந்துட்டு இருக்கிற துணியை மடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு துணியை மடிச்சுக்கிட்டே வந்துட்டு நீங்கள் எல்லாத்தையும் பீரோவில் எடுத்து வச்சுட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்கீங்க. அப்புறம் வந்துட்டு நைட் ஆகும்போது வந்துட்டு எல்லோரும் டின்னருக்கு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இப்படி எல்லோரும் பேசிகிட்டே இருக்காங்க, இன்றைக்கி வந்துட்டு இப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஃபங்க்ஷனில் இது நடந்துச்சுல்ல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா பேசிகிட்டு இருக்கும்போது வந்துட்டு இப்படி அர்ஜுன் தான் வந்துட்டு அந்த டாபிக் எடுத்துகிட்டு வரோம். ஏம்மா என்னம்மா அவங்க அண்ணியை வந்து அப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க, நீங்கள் வாட்டுக்கு பார்த்து சிரிச்சுட்டே இருக்கீங்க, நீங்கள் என்னன்னு கேட்க வேணாம்மா அப்படின்னோடனே இந்த கேள்வி ஜங்கு கூட மனசுன்னு இருக்கும்ல. ஸோ அவரும் வந்துட்டு அப்படியே அவங்க அம்மா பார்த்துட்டே இருக்கும்போது வந்துட்டு எல்லோரும் இப்போ
அர்ஜுனோட அம்மாவை பார்த்தோன்னே அப்படியே வந்துட்டு பார்க்குறாங்க. அது இல்லைடா, அது எப்படி கேட்குறது அப்படின்னா, எப்படி கேட்குறதுனா நம்ம வீட்டில் தான் அவங்க நம்மளை நம்பி தான் வந்திருக்காங்க. அப்போ நம்மளை நம்பி வந்தவங்கள அவங்க அசிங்கப்படுத்தும் போது நம்ம கேட்க வேணாமா? இன்னமும் காசு இல்லாத மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னோடனே, இங்கே பாரு அதெல்லாம் உனக்கு புரியாது, நீ சின்ன பையனோடனே. என்ன சின்ன பையன் அப்படின்னோடனே, இங்கே பாரு ஓவராக வாய் பேசுகிற அப்படின்னோடனே, அம்மா இது தப்புமா அப்படின்னே. அப்போ ஜங்குக்கு வந்துட்டு கேட்குறேன், அவன் என்னம்மா அவன் சொல்கிற இதாக இருக்குது அப்படின்னே. என்ன ஜங்குக்கு சொல்கிற அப்படின்னே. இல்லைம்மா கரெக்டு தானே அவன் கேட்குறது, அவங்க ஒரு மாதிரி ஏன் அவ்வளோ ஒரு மாதிரி மட்டமாக பிஹேவ் பண்ணாங்கன்னே. ஏய் அப்படிலாம் பேசக்கூடாது, அவங்க நம்ம சொந்தக்காரங்கன்னே. இங்கே பாரும்மா அவங்க சொல்கிறது கரெக்டு தானே, அவங்க மட்டமாக தானே பிஹேவ் பண்ணாங்க, என்னமோ காசு இருக்குன்றதுக்காண்டி அப்படி குத்து காட்டுவாங்களா அப்படின்னோடனே. இப்போ உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, என்னடா நம்ம பேரை வச்சு எங்கள் வீட்டுக்குள்ளே சண்டை போடுறாங்கன்ட்டு. உடனே வந்துட்டு அதான் ஐயோ அதெல்லாம் இல்லை மாமா, அதெல்லாம் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அர்ஜுனை பார்த்து சொல்கிறீங்க. உடனே ஐயோ அண்ணி அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அது தப்பு அவங்க பேசுனது அப்படின்னோடனே. நான் அங்கேயே பேசியிருப்பேம்மா, நீ என்னை தடுத்தனால தான் நான் பேசலை அப்படின்னோடனே. இங்கே பாரு அர்ஜுன் தேவைலாம் பேசாத அப்படின்னோடனே. அப்போ வந்துட்டு அடுத்து இவர் ஜங்குக்கு வந்துட்டு சொல்கிறாரு, ஏம்மா இல்லை அவன் கேட்குறது என்னம்மா தப்பு இருக்குது, அவங்க அப்படி பேசுகிறாங்க, நெக்ஸ்ட் டைம் அப்படி பேசக்கூடாதுன்னு நீ சொல்லி வைம்மா அப்படின்னோடனே. இங்கே பாரு ஜங்குக்கு அப்போலாம் நம்ம சொல்லி வைக்கக்கூடாது, அவங்க நம்ம சொந்தக்காரங்க அப்படின்னோடனே. என்ன சொந்தக்காரங்க, நம்ம வீட்டு ஆளுங்களை அப்படி அசிங்கப்படுத்துகிற மாதிரி பேசுகிறாங்க, அவங்க என்ன சொந்தக்காரங்கன்னா நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பேர் தான் வந்துட்டு சொந்தக்காரங்க அப்படின்னோடனே. அப்போ வந்துட்டு அந்த டைனிங் டேபிளே ஒரு மாதிரி சூடு பிடிக்குது. லைக் அந்த சண்டை வந்துட்டு அது தப்பு அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்கு. ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொன்று பேசிகிட்டே இருக்கும்போது அப்போ ஜங்குக்கு சொல்கிறார், ஏம்மா இப்போ நான் மட்டும் அந்த இடத்துல வந்துட்டு கேள்வி கேட்கலன்னு அப்படின்னா என்ன நடந்திருக்கும்? அப்போ எல்லோரும் வந்துட்டு அவளை டம்ப் பண்ணுற மாதிரி தானே பேசியிருப்பாங்க. இப்போ இவளை டம்ப் பண்ணுற மாதிரி பேசுகிறது தப்பு இல்லை. ஆனால் என்ன ஒரு விஷயம்னா, நம்மளை இப்போ ஒயரை டம்ப் பண்ணுற மாதிரி பேசுகிறது நம்ம எல்லோரையும் டம்ப் பண்ணுற மாதிரி பேசுகிறது தானே அர்த்தம். காசு இல்லாத மாதிரி இருக்குது, இது என்ன பேச்சு முதல்ல அப்படி இப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்துட்டு பார்க்குறாங்க. என்னாச்சு உங்களுக்கு, இப்போ நீ என்னை ஏற்று பேசுகிறியா, அப்போ நான் தப்புன்றியா? ஆமாண்டா நான் தாண்டா தப்பு, உங்களெல்லாம் பெற்று வளர்த்தேன்டா நான் தாண்டா தப்பு அப்படின்னோடனே. அம்மா எதுக்குமா அப்படி தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கேன்னு அர்ஜுன் கேட்கும்போது, ஆமாண்டா என்னென்னமோ நான் கொலை குற்றவாளி மாதிரி என்னை உட்கார வச்சு கேள்வி கேட்டுட்ருக்கீங்க, அவங்க சொந்தக்காரங்கடா, நம்ம அவங்ககிட்ட என்னடா பேச்சு வச்சுக்க முடியும், இப்போ நம்ம சண்டை போட்டோம் அப்படின்னா அடுத்த தடவை அவங்க மூஞ்சில் எப்படிம்மா முழிக்க முடியும் அப்படின்னோடனே. அம்மா இங்கே பாரு, நாங்கள் சொல்கிறது உனக்கு புரியலையா, அவங்க வந்துட்டு அண்ணியை அசிங்கப்படுத்துகிறாங்க, அப்போ வந்துட்டு நீ வந்துட்டு அவங்க மூஞ்சில் முழிக்க முடியாதுன்ற, நீ சொந்த வீட்டில் இருக்கிற ஒரு ஆளையே வந்துட்டு அவங்க அசிங்கப்படுத்த விட்டு நீ வேடிக்கை பார்த்துட்ருக்கலாமா, அதுவும் ஒரு வகையில் தப்பு தானே. இங்கே பாருடா அவளுக்கே அதில் பிரச்சனை இல்லை, ஏன்டா நீங்கள் எதுக்கு அவ்வளோ இது பண்ணுறீங்கன்னே. அவங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு சரி விடு, அவங்களுக்கே பிரச்சனை இல்லைன்னா உனக்கு தோண வேணாமா அவங்க அப்படி அசிங்கப்படுத்துகிறாங்கன்னே. இப்போ என்னடா, ஆமாண்டா நான் தானே தப்பு, நான் தானே இந்த வீட்டில் இருக்கேன், நான் சும்மா இருக்கேன், நான் தானே தப்பு, எல்லாத்துக்கும் எல்லா பிரச்சனைக்கும் நான் தாண்டா காரணம்னே. ஐயோ அத்தை அப்படிலாம் இல்லை, எனக்கு ஒன்றுமே இல்லைங்க, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் அதை தப்பாக நினச்சிக்கலங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஜங்குக்கு பார்த்து சொல்கிறீங்க. மாமா அதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படி சொல்லிட்டு அர்ஜுனை பார்த்து சொல்லும்போது அவங்க 2 பேர் பார்க்குறாங்க, என்னடா அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த இதை நிப்பாட்டுன்றக்காண்டி, ஐயோ அத்தை அப்படிலாம் இல்லை அத்தை, நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க, நீங்கள் கஷ்டப்படாதீங்கன்னே. ஆமாம் நான் தப்பாக நினச்சிக்கிறேன், நான் தான் கஷ்டப்படுறேன், நான் தான் எல்லாமே இந்த வீட்டில் இருக்கேன்ல, நான் தான் எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் இது பண்ணி தாங்கிட்டு இருக்கேன், இப்போ இருந்தும் இப்படி ஒரு பேரை நான் வாங்க வேண்டிய நிலைமைக்கு வந்துட்டேன், என் தலையெழுத்து எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி அதை நினச்சி அவங்க அழுகிறத பார்க்குறீங்க. ஐயோ அத்தை அப்படிலாம் இல்லை அத்தை அப்படின்னோடனே. ஜங்குக்கோட தங்கச்சி இப்போ சந்தோஷமா அம்மாவை கஷ்டப்படுத்திட்டு வேடிக்கை பார்க்கணும் அப்படி தானே உங்களுக்கு எண்ணம், அப்படி என்ன உங்களுக்கு அல்ப புத்தி, அம்மா தான் சொல்கிறாங்கள அவங்க சொந்தக்காரங்க அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அகென்ஸ்டாக பேசுகிற, அது அகென்ஸ்டான விஷயம் தானே. அவள் அதை சந்தோஷம் பட்டு பார்த்துருந்துருப்பா. ஸோ இப்போ உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறத பார்த்து இவளுக்குமே கடுப்பாக இருக்கும். இப்போ என்ன அம்மா அப்படி அழுக வச்சு வேடிக்கை பார்த்துட்ருக்கீங்க, அம்மா அழுகாதம்மா அவ்வளோதான் பிரச்சனை இல்லைம்மா, அதான் அவங்களுக்கே பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறாங்களே, இப்போ நீ எதுக்குமா அழுதுகிட்ருக்க அப்படின்னே. இல்லைம்மா இவனுங்க தான் கேள்வி கேட்குறானுங்களே, அப்போ நான் தான் எல்லாத்துக்கும் பிரச்சனைன்ற மாதிரி கேட்குறானுங்களோடனே. அம்மா நாங்கள் அப்படி கேட்கலன்னொடனே. சரி விடுங்கப்பா விடுங்க அப்படின்னோடனே. அம்மா அப்படின்ட்டு அர்ஜுன் சொல்ல வரும்போது, விடுற அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னே. அத்தை மன்னிச்சிடுங்க அத்தை, ஐயோ அவங்க நான் என்னால் தான் அப்படின்னோடனே. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நீ எதுவும் பெருசாக நினச்சிக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அந்த இடத்துல வந்துட்டு ஒரு மாதிரி
சிம்பத்தி கிரியேட் பண்ணி சீன் கிரியேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் நீங்கள் அப்படி பார்க்குறீங்க. என்ன சொல்ல முடியும்? அதனால் வந்துட்டு எல்லோரும் அப்படியே அமைதியாக வந்துட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒவ்வொரு ஆள் அதுக்கப்புறம் பேசிக்கவே இல்லை. அப்படியே ஒவ்வொரு ஆளாக எந்திரிச்சு போயிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அமைதியாக எல்லோரும் ரூம் போனதுக்கப்புறம் வேறு என்ன பண்ண முடியும்? நீங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாத்தையும் வந்துட்டு சிங்கில் போட்டு விளக்கி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரூமுக்கு போகிறீங்க. போய் பார்த்தா ஜங்குக்கு வந்துட்டு அப்படியே அமைதியாக உட்காந்துருக்காரு. இப்போ வந்துட்டு உங்கள் ஃபேஸை பார்க்குறாரு. ஒரு மாதிரி மறுபடியும் அந்த பழைய கவலையான ஃபேஸ் இருக்கா. அவர் நினச்சிக்கிட்டாரு, ஐயோ இவ்வளோ சண்டைக்கு நாம தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு பழி எதுக்குச்சு போல், அந்த பொண்ணு மனசுக்குள்ளே நினச்சிக்கிச்சு போல் அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ அப்படி தேவை அப்போ நம்ம தான் சீன் க்ரியேட் பண்ணிட்டோமோ அப்படி சொல்லிட்டு ஜங்கு கொஞ்சம் நினச்சிட்டே இருக்காரு. நீங்கள் பெருசாலாம் எதுவுமே கண்டுக்கல. நீங்கள் வாட்டுக்கு பாத்ரூம் போயிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு படுத்து நீங்கள் வாட்டு தூங்கிட்டீங்க. எதுவுமே வந்துட்டு ஜங்குக்கிட்ட வந்துட்டு ஐ கான்டாக்ட் கூட வச்சுக்கல. முன்னாடியாவது லைக் ஒரு பார்வை பார்த்துட்டு நீங்கள் வந்து படுப்பீங்க. இப்போ வந்துட்டு அந்த பார்வையும் பார்க்கல. அவர் நினச்சிட்டாரு, ஐயோ அந்த பொண்ணு நம்மளால் வந்துட்டு சங்கடப்பட்டு இப்படி இது பண்ணுறா போல், நம்மளால் ஒரு சண்டை வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு படுக்கிறா போல் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினச்சிக்கிட்டு அவர் வாட்டுக்கு உங்களை பார்த்துட்டே இருக்கார். அதுக்கப்புறம் சரி இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினச்சிட்டு அப்படியே படுத்து தூங்குறாரு. ஸோ இதோட இன்றைக்கான எபிசோட நம்ம முடிச்சுக்கலாம். ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. நான் ஒருவேளை ரொம்ப எக்ஸாக்ரேட் பண்ணி கொண்டு போகிறேன்னா, ஒருவேளை இப்படி தான் ரொம்ப ஒரு மாதிரி எப்படி சொல்கிறதுனே எனக்கு தெரில. நான் எதுவும் தப்பாக கொண்டு போகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ நான் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்குறேன். இந்த எபிசோடை எப்போ நான் ரெக்கார்ட் பண்ணுறேன் அப்படின்னா சேம் அதே டேட் தான், டிசம்பர் 29 திங்கட்கிழமை காலைல 3:46க்கு ரெக்கார்ட் பண்ணி முடிக்கிறேன். ஸோ ஒரு மாதிரி என்னடா ஓவராக சீன் போடுற மாதிரிலாம் நினைக்காதீங்க. ஸோ நான் எத்தனை மணிக்கு ரெக்கார்ட் பண்ணேன்னு முன்னாடி எபிசோட்ஸ்லேருந்து நிறையா தடவை நான் சொல்லியிருந்திருப்பேன். ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு அதெல்லாம் ஓவர சீனாக இருக்குது, நீ சொல்லணும்னு அவசியம் இல்லை, நீ வந்துட்டு இந்த நேரம் தூங்காமல் ரெக்கார்ட் பண்ணுறேன்ட்டு எங்களுக்கு சொல்லி காட்டுறியா அப்படி சொல்லிட்டு நீங்கள் தப்பாக நினச்சிருந்தீங்கன்னா, ஒருவேளை உங்களுக்கு அப்படி தோணுச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் அடுத்த வீடியோஸில் வந்து நான் சொல்லாமல் இருப்பேன். அண்ட் அவ்வளோதான், முடிச்சுக்கலாம். பிடிச்சிருந்தா பாருங்கள், நல்லா இருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்துட்டு ஏதாவது நிறை குறைகள் இருந்தால் வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லிட்டு போங்க. அப்புறம் அவ்வளோதான். கொஞ்சம் எனக்கே ஒரு மாதிரி இரிட்டேட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு மாதிரி ஸ்லோவாக போகிற மாதிரி ஜவ்வாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து கொஞ்சம் நல்லா கொண்டு போக நான் ட்ரை பண்ணுறேன். அண்டு அவ்வளோதான். கொஞ்சம் ஜஸ்ட் அ ஸ்டோரி, டோன்ட் பி அடிக்டட், ஜஸ்ட் இமேஜின், யூஸ் ஹெட்ஃபோன்ஸ் ஃபார் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் இன்ஸ்டாவில் வந்துட்டு டிஎம் பண்ணுங்கள், நான் முடிஞ்ச அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். அவ்வளோதான். ஓகே, பை பை டேஸீஸ்.